Hi guys, this is Seven and this is Sia. ஸோ நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணுறதுக்கு ஸோ கல்பாவங்கிட்ட வந்திருக்கோம். 3:30 கிளம்பணும். இப்போது ஆன் த வேல இருக்கோம். 4:30 ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு இன்றைக்கி என்னென்னலாம் ப்ரீ வெட்டிங் ஷூட்டில் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த விலாகில் காட்டுறேன். ஓகே சரி, நீங்கள் எதாவது சொல்லணுமா? ஒரே நாளில் வந்து ஷூட் முடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இன்றைக்கே முடியுது பார்ப்போம். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு நாய் வச்சுருந்தோமா, நாய் திரும்ப எங்கள் வீட்டில் விட போகிறோம். எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது. விட்டுட்டு நான் காட்ட போகிறேன் நாயை உங்களுக்கு. அந்த நாய் இல்லை, இந்த நாய் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், நாய் இந்த 2 நாயும் ஒன்றா தான் சுற்றிக்குதுங்க. வைடா நாயை கீழே விட நாயை பார்த்தீங்களா, ரொம்ப சொல்ல பண்ணுறாங்க. 2 நாயும் ஒரே ஜாலியாக இருக்குதுங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா இருட்டில் விட தெரில. போயிட்டு ஒரு ½ hour ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பாட்டு அப்போ என்ன பண்ணுறோம், முக்கியமாக இந்த கேமராமேன்லாம் என்ன பண்ணுறாங்கன்ற காட்டுறோம். ஓகே, எந்த பிளான்லாம் வரான்னு சொல்கிறேன். இது மாதிரி ஆல்ரெடி அந்த பிளாகில் பார்த்துருப்பீங்க. இருந்தாங்கல்ல, அதே கேமராமேன் தான். நான் ஃபோட்டோ கேட்டால் எடுத்து தர மாட்டேறான் ஆள், வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு சொல்கிறேன். என்ன லாஜிக் தான் புரியல. வீடியோ எடுப்பாரா ஃபோட்டோ எடுக்க மாட்டான். ஸோ ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக நிறையா வரும்போது பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்போ வரோம். பாருங்கள், ஒரு காடு மாதிரி இருக்குது. காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸ்டேயை காட்டுறாருங்க அங்கே பாருங்கள். ஸ்டே தான். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் தான் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில ஸ்பாட்லாம் இருக்குது, காட்டுறேன். இது தான் வந்து நம்ம எல்லாமே கோரியோகிராஃபர், டைரக்டர், டிரைவர், ஹெல்ப்பர், எல்லாம் இன்றைக்கி இவர் தான். சரியா சார்? நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இந்த ஷூட்டை பற்றி? அதை எப்படிங்க ஏன் வாயால் சொல்கிறது? கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் சார் கூட இல்லை. பரவாயில்ல, யாருக்காக எல்லாம் நல்ல உள்ளத்துக்காக அப்படிதான் சொல்லுவேன். சும்மா வயிறு எரிஞ்சுட்டு சாப்பாடு கூட போலாம் கூட்டு வந்து சாப்பாடு வந்துட்டு இருக்கு ஆன் த வேல. சாப்பாடு 3 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க பாருங்க. ஆமாம், காட்டுறேங்க. இங்கே பாருங்க காய்ஸ். ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. இன்னும் இருக்குது நிறையா. இங்கே பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இங்கே தான் ஷூட் எடுக்க போகிறோம். சகதிலாம் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. வலி கீழே விழும் போகுது. திஸ் இஸ் ஸ்பாட். சரியா, பார்த்து வா வலுக்க போகுது. ஆஹா, அது வரைக்கும் தான் அங்கே நடக்கணுமே. சரியா, இந்த இடம் எப்படி இருக்கு சொல்லு. பிரச்சனையே போற பாருங்க எப்படி நடந்து வந்துட்டு இருக்கேன். கீழே ஒரு ஸ்கர்ட், மேல ஒரு ஸ்கர்ட். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஷூட்டர்ல எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அது பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நீ பண்ண வேலைக்கு எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பாய் போடுவா பத்துறீங்களா? நிச்சயமா இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இருந்தாலே அது போதும். அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா. என்ன அளவு போகுதுன்னா இந்த அளவு எனக்கு போதும். ஆனா இங்க இருந்து கருப்பா தெரியுது. எப்படி வாங்க. சாரி. ஆமா, இவரு தான் மாப்பிள்ளை, அவங்க தான் பொண்ணு. மாப்பிள்ளை ரிஹர்சல் பண்றாரு. இந்த வியூ பயங்கரமா இருக்கு. இல்ல நான் இப்படியே வந்து கொஞ்சம் நிக்கிறேன் ப்ரோ. அது நீங்க ஒரு மாதிரி பெண்ட் பண்ணாம நிக்கிறீங்க ப்ரோ. இப்போ லெக் ஓபன் இப்படி கூட நிக்கலாம். நீ படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பயன்படுத்திட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இவங்க தான் பொண்ணு. அங்க பாருங்க ஹேர் ஸ்டைல் பண்றாங்க. முட்டில அடி போட்டுச்சா? டேய் நாயே. அங்க பாத்துட்டு தான் அதுதானே பண்ணீங்க. அங்க போறங்க. எவ்வளவு பெரிய மீன். தலைவன் கையிலே புடிச்சு வராப்புல. இந்த மீனை வந்து இந்த மாமனிதன் தான் பிடிச்சிருக்காரு. நம்ம 7 என்ன டேக் வாங்குறாப்புல. தெரியுது, நீ மூடு. ஒரு டக்கு இதில் பார்க்க அழகா இருக்காரு. டைமிங் மிஸ். மல்ல நல்லா இருக்கியா மல்ல? மலை நல்லா இருக்கியா மலை? நான் மிஸ் பண்ணிட்டேன் ஒன்று. ஹாய் ஹலோ மக்களே,
இப்போ அந்த ஆளுக்கு வந்து ரெஸ்ட்டு. ஸோ அந்த vlog வந்து நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு எதுவும் சொல்ல வரல, ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சா வீடியோ ஆன் பண்ணுறேன். ஓகே வரட்டா மாமா எட்ரு பைத்தியமாயவே ஏடா டக்குன்னு வந்துட்டேன் பார்க்குறீங்களா, எனக்கு தோணிடுச்சு, அதனால தான் வந்துட்டேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெயிலில் என்ன கூட்டம் வந்து சாப்பிடுறாங்க. இவங்க தான் அந்த மேடம் லண்டனில் போய் படிச்சுட்டு வராங்க. இல்லை அமெரிக்கா கலிஃபோர்னியா. அவ்வளோதான். இந்த மாதிரி ஜோக்ஸ் மட்டும் நிறையா பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. இவர் தான் ஆஸ்திரேலியா இல்லை லண்டன் பிரிட்டிஷ் அரசனா டக்குன்னு வாயிறு வழி ஆகுது. பிரிட்டிஷ் இளவரசன். இளவரசன் இளவரசின்னு புலிப்பேக்கு போத்தான வாய் ரொம்ப வள என்னது புலிப்பேக்கு போத்தான வந்ததுவா ஜியா ஜியா புஷ்பானா தக்கதே ஃப்ளவர் நினைச்சீங்களா? என்னடா அது? ஆஃப் பண்ணுறேன் இப்படிலாம் பண்ணிங்கன்னா. பயிர் நினைச்சீங்களா? வைல்டு பயிர். ஆமாம் இங்கே ஒரு வைல்டு பயிர். புஷ்பானா அனிமல் நினைச்சீங்களா? வைல்ட் அனிமல். என்ன நினைக்கணுன்றீங்க அப்போ? அவ்வளோதான். கேமராமேன் டென்ஷன் ஆகிட்டாரு, கேமரா கையில் வாங்கிட்டாரு. நீ இது மாதிரி பேசாத, கையில் இது பிடி வந்துட்டாரு. ப்ரோ சன் வந்துச்சுன்னா அவ்வளோதான், வந்துருச்சு. கல்யாணமே அவ்வளோ சன் வருன்றாங்க. அதுக்கு ஜோக் தான், சின்ன அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா இருக்குடா. குட்டி குட்டி தான் போடுவேன். பட்டர்ஃப்ளை அந்த பாட்டில் போடுவாங்க நினைக்காதீங்க. சப்பல் போடாமல் நல்லா டிக்கி ஆடின்னு போறாரு. ரெடியா? அங்கேருந்து இப்படி வாங்க, ஒன்றாவே வாங்க, பேசிகிட்டே வரலாம். ஆக்ஷன். நான் எடுத்துக்கிறேங்க, நீங்கள் பண்ணாதீங்க, பொறுமையாக வாங்க. ஐயோ அசிங்கமாக போச்சுக்க மாதிரி. நாங்கள் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும். நான் கிட்டே நான் தள்ளி போதாண்ணா ப்ரோ எனக்கு சொன்ன மாதிரி. சாரி சொன்னா போயிடுமா? சாரி போனா ஒய்ஃப் காலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் பேச்சே மதிக்க மாட்டார் போல் இருக்கு. 1 2 கண்ணில் தண்ணி வருது தலைவனுக்கு, ஏன்னு தெரியல. அங்கே கூப்பிட்டு போய் அங்கே அசிங்கப்படுறாங்க. உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. யோ ஒன்றா அதை உட்காரியாத. வீடியோக்காக பண்ணுறது இதெல்லாம் நம்பாதீங்க மக்களே. மொத்தம் சொல்லிடுறான் எல்லாத்தையும். படத்தில் தனுஷ் வந்து அந்த சீக்வன்ஸ். அதுக்கு நீங்கள் தனுஷ் ஆகிட மாட்டீங்கன்னா அந்த மாதிரி அந்த ரொமான்ஸ் பண்ணிட்டு அது வரமாட்டுது நம்மளுக்கு, அது விட்டுருங்க. கோச்சுக்காதீங்க ப்ரோ, என் லெவலுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா. அப்பயும் அழுவு நீ கண்ணியாக கழுவுது. லெஜெண்ட் மாதிரி பண்ணுங்க. அதான் பண்ணுறாரு, லெஜண்ட் நடக்கிறாரு. நடக்க மாட்டேன், இப்படி தானே போவேன். இது ஒரு காமெடின்ட்டு பண்ணிட்டு போகிற வீடுக்கு. நோ எல்லாரும் பார்க்குறாங்க, என்னண்ணா பண்ணுறேன்? நோ அசிங்கம் பண்ணாதண்ணா. நோ எப்படா யோ கொஞ்சம் சின்னதாக லெக் ஓப்பன் பண்ணியா? 1 2 3 ஆக்ஷன். ஓகேடா. யார் ஓடுறாங்க அந்த பாரு. சூப்பராக ஓடுறாரு மாடு. அங்கே வர நோ ஒன்ஸ் மோர் சூப்பராக வர்றீங்க. கமான். டேய் ஏன் தடுக்குதான் ஏதாச்சும் இப்போ தெரியுதா? நான் சரி உங்கள் ப்ரீ வெட்டிங் ஷூட் எப்படி போயிட்டு இருக்கு சார்? இப்படிதான் போயிட்டு இருக்கு, ஓடுறது, நடக்கிறது, தாவறது. இந்த உங்கள் அத்தா வராரு பேர். அத்தையா? சூப்பர்மா. புஷ்பா ஏய் சப்பல் போச்சா? கால் வலிக்குதா உனக்கு? உங்கள் ப்ரீ வெட்டிங் ரொம்ப மோசமான நிலைமையில் போயினதுக்கு ஏன் ரோலிங் ஆகுது? ஓகே ஒரு மாதிரி வெயிலில் ஒரு மாதிரி மந்தமாகி மூஞ்சி இதெல்லாம் டொயின் ஆகிட்டு இருக்கு. ஓகே பேச விட மாட்டீங்களா நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க மேடம், பாட்டு பேசுங்க. கேள்வி கேட்டு போயினே இருப்பாரு. நான் பதில் சரி கொஞ்சம் கேமராமேன் வாங்க, ஒரே வாங்கலாம், இங்கே ஒரே வாங்கலாம் ப்ளீஸ். இந்த vlogல உங்களை காமிக்கணும்னு நேருக்கு ஆசைப்படுறாங்க. சரி உங்களுக்கு இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. என்னங்க எல்லாரும் ஒரே வேர்டு சொல்கிறீங்க, புரியல எனக்கு. சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. சும்மா தான் சொல்கிறேன். சும்மா தான் சொல்கிறீங்களா? அப்போ ஏதோ இருக்குது. அப்போ சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ரீ வெட்டிங் என் லைஃப்லேயே நான் பண்ணதில்லை. பண்ணதே பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. லைஃப்லயே பண்ணதே பெஸ்ட். எல்லாமே வந்து டக்குன்னு முடியுது. பரவாயில்ல. உங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்ல கப்புள்ஸ்லாம் இப்படி தான் உட்கார வைப்பீங்களா? சூப்பரா. அவங்க ரொம்ப எளிமையாக இருக்காங்க. பட்ஜெட் பிரச்சனை. நோ சேர். பார்த்து கண்ணு குத்திக்க போகுது. அவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். வெக்கம் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். ப்ரோ டான்ஸ் போயிடலாமாங்க?
ஹாய் காய்ஸ். ஸோ இது வந்து இப்போது செகண்ட் ஒரு சாங் எடுத்துகிட்டு இருக்கோம், வேற ஒரு காஸ்டியூம் மாற்றிட்டு. பார்த்துக்கோங்க, இதுதான் நாங்கள் கஷ்டப்பட்டு என்னம்மா நகத்தில் அடிபட்டுச்சா? நான் பேசுனேன். சரி கை காட்டணுமா? ஹாய். ஓ கை காட்டணுமா? சரி போ போ போ. ஏய் தொட மாட்டேன். ரொம்ப கஷ்டப்படுறாரு காட்டு. சரி ரோல் ஆக்ஷன். ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். என்ன காட்டுங்க இப்போ. என்ன வேணாம், சும்மா உங்களே காட்டினான்ப்பா. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் மணி வந்து ஒரு மணி ஆகுது, பசிக்குது, சாப்பிடாம 2 மணியாப்பா? 2 மணி ஆகுது. சாப்பிட்டு இருக்கலாம் பார்த்தா முடியல. ஆனால் திரும்ப என்ன பேசுறதுன்னு தெரில. சொங்கி போய் மங்கி மாதிரி ஆகிட்டேன். காலையில் அந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் உங்களுக்கு தெரியும், எல்லாம் இந்த ஆள் தான். சும்மா தான் உட்காந்தேன். அது உண்மை தான், சும்மா தான் உட்காந்தேன். அதுக்கே என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சும்மா உட்கார்றவங்களுக்கு சும்மா உட்காந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு? தெரியாது எனக்கு. தெரிஞ்சுக்கோ. ஏன்னா இது வரைக்கும் நான் சும்மா உட்கார்ந்தது. சொல்லு எப்படி காட்டுறப்ப? போடா வெங்காயம். ஹாய் காய்ஸ், நம்ம ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம் காய்ஸ். உங்களுக்கு காட்டை சுற்றி காட்டுறேன் காய்ஸ். ஸ்பாட்டா? சாரி காய்ஸ், நான் திரும்ப என் பொசிஷன் வந்துடுறேன், திட்டாடுங்க. ஹாய் காய்ஸ், ரொம்ப கஷ்டம். என்ன பேச முடியாங்க போ. ஷூட்டு மும்பரமாக போயிட்டுருக்கு. ஷேயா இங்கே பாரு. ஹீரோ மாதிரி நிற்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி கையை வந்து சொல்லும் போது மேலே இது பண்ணா போதும். இந்த மாதிரி ஷூட்டு மும்பரமாக போயிட்டுருக்கு. ஷான் ப்ரோ ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. வாவ், என் கையை எப்படி கீழே லுக் அட் தட் கேர்ள். ஷூட்டு மும்பரமாக போயிட்டுருக்கு. ஆனால் பட் என் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே டடன் 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 டடன். அந்த கையில் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணி போஸ் தராங்க. போஸ். ஒரே ஒரு ஸ்டெப் போறீங்களா? ஓகே. கேமராமேன் 1, ஹீரோ, கேமராமேன் 2, கேமராமேன் 3. அவர் மெயினாக அவர் எடுத்து இன்னைக்கு எடிட் பண்ணி போடுங்க. அவர் போடுறாரு. அப்போ பாலா அவர் பெரிய கேமராமேன். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் இந்த காஸ்டியூமில் வந்து ஷூட் எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள் கைஸ், இப்போ எனக்கும் சேவுக்கும் வந்து இப்போது லாஸ்ட்டு காஸ்டியூமில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ப்ரீ வெட்டிங் ஷூட் போயிட்டுருக்கு. எஸ், ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல எடுத்துட்டோம். எடுத்துகிட்டே இருக்கும், பெண்டிங் வச்சு எடுத்துகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி எங்களால் வந்து நிறைய காட்ட முடியல. ஸோ ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஷூட் எடுக்கணுன்றதுக்காக டைம் வர இல்லையா, ஸோ அதனால் அவசரமாக எடுத்துகிட்டு இருக்கிறதுனால என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ இப்படி தான் எங்கள் வீடியோ ஷூட் போச்சு, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ வந்து ஷூட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. பாருங்கள். ஸோ ஆக்சுவலி 3 நாளாக நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், எல்லாமே முடிஞ்சது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த கேமராமேன் எல்லாருமே. ஸோ தேங்க்யூ கேமரா டீம். அவங்களுக்கு எல்லா திருத்தனும் முழிக்கிறாங்க, என்ன சொல்ல தெரியாமல். ஹலோ காய்ஸ், ஸோ ஃபைனலி ஷூட்டை முடிச்சாச்சு. ஸோ ஒரு 3 நாளாக நாங்கள் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் நிறையா பிளான் பண்ணி பக்காவாக முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வீடியோ அவுட் எப்படி வரும் பாருங்கள். ஸோ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரிங்களா? வீடியோவில் என்ன பேச சொன்னாங்க, ஆனால் அவங்களே பேசிட்டு இருக்காங்க. எல்லா வீடியோலையும் இதை சொல்லுவாங்க. ஆமாம், நீ எப்பவுமே வந்து என்ன பேச சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ பேச ஸ்டார்ட் பண்ணிடு. ஓகே ஃபைன். ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸு லாகு எல்லாமே போடணும். forgot to do that. என்னோட ட்ரெஸ்ஸு காமிச்சல வீடியோவில்? இல்லை, இன்னும் காமிக்கல. அப்போ வந்து ஐயோ நான் ஸ்லிப்பர் கழட்டிட்டேன்னு. தட்ஸ் ஓகே. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் வந்து நான் ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி தைச்சி வச்சேன்.
ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ் அப்புறம் வெட்டிங்கோட ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு vlog ட்ரெஸ்ஸுக்காகவே தனியாக ஒரு vlog போடுறோம். கண்டிப்பாக அது பாருங்கள். அதுக்காவது வியூஸ் கொடுங்க, லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்டாவது பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. Bye guys. With Shreya and Sarah.